Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி cabbage ரைஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 கப் சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன். கோஸ் கொஞ்சம் பொடியா துருகி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். 8 ல இருந்து 10 பூண்டு இது மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு, ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு புதினா எடுத்துருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, அதே மாதிரி மல்லி ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம சில பொருளை வறுத்துக்கு போகிறோம், என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் லைட்டாக சூடேறினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுடுங்க. கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் எடுத்து வச்சுருக்க மல்லி, அதுக்கப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, இது ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா கலர் மாறட்டும். இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லியும் மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வறுத்து இந்த கடாயிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். நான் ஆக்சுவலாக இன்க்ரீடியன்ஸில் காமிக்கல உங்களுக்கு கடுகு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வாசனை வர வரலையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாறணும்னு கிடையாது, லைட்டாக வாசனை வரட்டும். இது ஒரு 2 செகண்ட் போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க புதினாவையும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதமாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக சால்ட்டு போடுங்க. உங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்ப்போம். ஸோ போட்டு நல்லா இது வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, இது 3த்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோஸை போட்டுக்கலாம். இதில் இப்போ கோஸ் ஆட் பண்ணுறோம். கோஸ் போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம சாதத்தை இதில் போட்டு பெரட்ட போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு இதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோஸும் போட்டு நல்லா கலந்துட்டோம். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இந்த கோஸ் வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இப்போ சேர்க்க போகிறோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து தட்டு போட்டு மூடி வேக விட்டுடுங்க. 1/2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடியாச்சு. ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம மூடி வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாதி வெந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சிம் பண்ணிவிட்டு சேருங்க. இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. இப்போ இதை சேர்த்துட்டோம். நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியிலே இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி இழுத்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு இதில் கலரிக்கலாம். இப்போ இதை நான் மறுபடியும் மூடி குக் பண்ண போகிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்க, இது நல்லாவே வெந்துடுச்சு. இந்த அளவு தண்ணி இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இப்போ சாதம் போட்டு இதில் கலர போகிறோம் இல்லையா, ஸோ அந்த சாதம் இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த டைமில் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்துக்கோங்க. மொத்தமாக போட்டுடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஆறுன சாதங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இது நல்லா அடியந்தானமாக கலந்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இது நீங்கள் 1 பார்ட் ரெசிபியாக கூட பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக குக்கரில் வச்சு நம்ம வெஜிடபிள் ரைஸ்லாம் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரியே பண்ணிக்கலாம். இது மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க.
இதை இப்போ நல்லா கலரி ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் இதை அடுப்பில் வைக்க போகிறோம் நம்ம. இப்போது இதை நான் நல்லா கலந்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாதம் போட்டு கலரி உப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சேர்த்து எல்லாம் கலந்துக்கோங்க. கலந்து லாஸ்ட்டில் உங்ககிட்ட வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி இலை கிடைக்கல, ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் புதினாவை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் ஒரு கலரி நல்லா லெவல் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை வந்து மூட வேண்டாம், இப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். இது மாதிரி நல்லா சமம் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம போடும்போது தண்ணிலாம் இருந்தது, இப்போ அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுனாக்கா செய்து பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.